குட் பட் அக்லில நடிச்சவங்க பெற்றிருக்கக்கூடிய சம்பளம் குறித்த தகவல் வெளியாகி இருக்கு. இதுல அஜித்ல இருந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வரைக்கும் யார் யாரு எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காங்கன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல அஜித், பிரசன்னா, சுனில், அர்ஜுன் தாஸ், சிம்ரன், த்ரிஷா, பிரியா பிரகாஷ் வாரியர் உள்ளிட்ட நடிப்புல குட் பட் அக்லி படம் வெளியாகி இருக்கு. இந்த படம் ரசிகர்கள் மத்தியில பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த படத்தினுடைய முதல் நாள் காட்சியை ஷாலினியும் அவங்களுடைய மகளும் திரையரங்குல போய் பார்த்து ரசிச்சாங்க. அவங்கள பார்த்து ரசிகர்கள் அஜித்தே கடவுளே ஷாலினின்னு ஆரவாரம் செஞ்சாங்க. இந்த நிலையில இந்த படத்துல நடிச்ச பிரியா வாரியர், படப்பிடிப்பு தளத்துல இருந்த எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டீங்க. கப்பல்ல எங்களோட சேர்ந்து சாப்பிட்டப்போ ஜோக்குகள் எல்லாம் மறக்கவே முடியாது. கார் ரேஸ் பத்தி நீங்க பேசும்போதெல்லாம் உங்களுடைய கண்கள்ல ஒளிரக்கூடிய பார்வை திருவிழா மாதிரி இருந்தது. நீங்க சுற்றி இருந்தவங்களை எப்பவுமே கவனிச்சிங்க. உங்களுடைய அமைதியையும் அக்கறையையும் நான் என் வாழ்க்கை முழுக்க எடுத்துட்டு போவேன். நீங்க ஒரு ரத்தினம். எந்த உயரத்துக்கு போனாலும் தாழ்மையா இருக்கணுங்கிறத உங்ககிட்ட கத்துக்கிட்டேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த நிலையில யார் யார் எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காங்கன்ற தகவல் வெளியாகியிருக்கு. விடாமுயற்சி படத்துக்காக 105 கோடி ரூபாய் ஊதியமா அஜித் பெற்றதா சொல்லக்கூடிய நிலையில குட் பட் அக்லி படத்துக்கு தன்னுடைய ஊதியத்தை 5 கோடி உயர்த்தி இருக்காரு. இதனால அவருடைய சம்பளம் இந்த படத்துக்கு 110 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. குட் பட் அக்லில த்ரிஷாவுக்கு ரோலே சரியில்லை. அவர் ஏன் இந்த படத்துல நடிச்சாங்க கேள்வியும் எழுந்திருக்கு. அவங்கள நெட்டிசன் தொடர்ந்து விமர்சிச்சும் வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் அவங்க தன்னுடைய இன்ஸ்டா ஸ்டோரியில நெட்டிசன்களை காட்டமா விமர்சனம் செஞ்சிருக்காங்க. அந்த பதிவுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாக்ஸிக் மக்களே, நீங்க எப்படி வாழ்க்கைய வாழ்றீங்க, நல்லா தூங்குறீங்க, சமூக ஊடகங்கள்ல உட்கார்ந்துகிட்டு மத்தவங்களை பத்தி ஒண்ணுமே இல்லாத விஷயங்களை பதிவிடுறது தான் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கா? உங்க கூட இருக்கவங்களுக்காகவாது உங்களை சுற்றி இருக்கவங்களுக்காகவும் உண்மையில நான் வருத்தப்படுறேன். பெயரே குறிப்பிடாம கோழத்தனமா பதிவுகளை போடுறீங்க. கடவுள் உங்க எல்லாரையும் ஆசிர்வதிக்கட்டும்னு அந்த பதிவுல த்ரிஷா குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த நிலையில த்ரிஷாவுக்கு குட் பட் அக்லி படத்துல 4 கோடி ரூபாய் சம்பளமா கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. கைதி புகழ் அர்ஜுன் தாஸுக்கு 50 லட்சம் ரூபாயும், பிளாஸ்ட் மோகனா ஜெயிலர் படத்துல நடிச்சிருந்த சுனிலுக்கு 50 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டிருக்கு. கேப்டன் ஆஃப் தி ஷிப் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு 3 கோடி ரூபாய் சம்பளம் தந்ததா சொல்லப்படுது. அஜித்தை வச்சு ஒரு படம் இயக்க வேண்டும்ங்கிறது நீண்ட கால் கனவுன்னு ஆதிக் ரவிச்சந்திரன் தெரிவிச்சிருந்தார். இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷுக்கு 4 கோடி ரூபாய் சம்பளமா வழங்கப்பட்டதா சொல்லப்படுது. இந்த படத்தினுடைய மொத்த பட்ஜெட் 190 கோடி ரூபாயில இருந்து 200 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. அஜித் படங்கள்ல ரொம்பவே காஸ்ட்லியான படம் இதுன்னு சொல்லப்படுது.